என்ன ஜிந்தாபாத் இந்த ஜிந்தாபாத் இதுவும் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. சார் நாங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஹிந்தி இங்கே திணிச்சிட்டு இருக்கீங்க. எவன்டா இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறவன் ஹிந்தியை திணிக்காதா அப்படின்னு சொல்லிருக்கணும் வேண்டாமா? வடக்கன்ஸ் கூட போராட்டத்துக்கு உண்மையாக இருக்காங்களா? சே, இவனு தான் மாணவர் அமைப்பான். இவனு சொன்னதும் யாரும் காலேஜ் போகக்கூடாதான். இந்த மாணவர் அமைப்புன்னு சொன்ன ஒருத்தனுடைய புகைப்படமும் அந்த புகைப்படம் யார் கூடலாம் இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்திருக்காங்க, எந்தெந்த அஜெண்டாவில் வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் கொஞ்சமாக சிக்கி இருக்கு. அதுவும் உங்களுடைய பார்வைக்காக நான் இப்போ சொல்கிறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைச்சவங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு பெரிய அன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாராகி வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய பெயரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுறது. அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அவர் மாணவருக்கு எதிரானவங்க, அவர் நீட்டுக்கு ஆதரவானவர், அவர் பாஜகவினுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய நபர் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அண்டா பேசினா பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாரையும் பேச வைப்பாங்க. இப்படி பேச வச்சு அண்டா பேசினதுக்கு ஒரு துளி கூட அதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னவே கிடையாது. ஒரு துளி கூட அவங்க பேசிக்க கூடாது. 5 வருஷம் மெஜாரிட்டியாக இருந்தவங்க நீட்டை ஒழிக்காம இப்போ நீங்கள் மெஜாரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுத்து அந்த இடத்துல அப்படியே கோர்த்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்து நீங்கள் ஏன் பிஜேபியினுடைய குரலாக ஒழிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோர்த்து விடாரு பாருங்க மிஸ்டர் செந்தில்வேல். இதே மாதிரி நானும் கோர்த்து விடட்டா? ஏன் செந்தில்வேல், இப்போ பிஜேபியினுடைய அரசாங்கம் தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஏதோ அலைன்ஸ் நடந்துட்டு இருக்காங்க திமுகக்கும் பிஜேபிக்கும் இடையே, அது உண்மையா? எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க, யார் வேணாலும் கோர்த்து விடலாம். ஆனால் இங்கே உண்மை என்ன அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்க்க நீங்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு செய்தியும் இன்னைக்கு ஒரு 10 பேர் வச்சு நீங்கள் பூஸ்ட் பண்ண வச்சு அந்த செய்தி பெருசாக இருக்கிற மாதிரி காண்பிச்சிடலாம். ஆனால் ஒரு 5 நாட்களுக்கு பிறகு 10 நாட்களுக்கு பிறகு அதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரும். அன்னைக்கு மக்கள் உங்களை வெறுப்பு இருக்கு பாருங்க, மக்கா உண்மையை பேசுறவன் நிலைத்து நிற்பான்.